Hi, welcome to ShiazLife. இந்த வீடியோல உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் முடிய போகுது 2023 வந்து முடிய போகுது 2024 வந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இனியாச்சும் வாழ்க்கையில கொஞ்சம் உருப்படணும் அப்படினு நான் வந்து ஒரு பிளானர் வந்து வாங்கி இருக்கேன் இது எங்க வாங்கியிருந்தேன் எவ்வளவு ரூபீஸ் இத ஒரு அன்பாக்சிங் மாதிரி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் சின்ன ரிவ்யூவும் வந்து ஷேர் பண்றேன் இது எப்படி இருக்கு அப்படினு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட நிமிஷியான vlogs ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன் சோ மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க இது நான் வந்துட்டு Amazonல இருந்து தான் வாங்கினேன் 407 rupees ஆச்சு இது வந்து இதோட லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்கிறேன் நீங்க தேவைப்படுதுனா வந்து செக் பண்ணி பாருங்க and இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கவர் வச்சு தான் வந்து கொடுத்திருந்தாங்க எந்த ஒரு டேமேஜும் ஆகிர கூடாது அப்படின ஒரு அட்டை பெட்டி மாதிரி அந்த மாதிரி நீட்டா வச்சு தான் வந்து இந்த புக்க வந்து உள்ள வச்சு கொடுத்திருந்தாங்க அந்த பேக்கிங்லயே வந்துட்டு கியூட்டா filled with love அப்படினு சொல்லி ஒரு கோட் மாதிரி போட்டு கொடுத்திருந்தாங்க அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு ஓபன் பண்ணும்போது இதுல நிறைய கலர்ஸ் இருந்துச்சு அதுக்கு அப்புறம் வந்து ரேட் கம்மியாட்டும் இருந்துச்சு அப்புறம் சிலது வந்து ரேட் கூடுதலாவும் இருந்துச்சு பட் ரேட் கூடுதலா இருக்குறதோ ஒரு ரேட் கூடுதல் மீன்ஸ் ஒரு 500 இல்ல 500 and something இல்ல வந்து ரேட் கம்மியா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 200 and something அந்த மாதிரி இருந்துச்சு பட் நான் வந்து 407 rupees குள்ளது வாங்குனேன் ஏன் அப்படினா இதுல வந்து உள்ள வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் and கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அதனால தான் வந்து மெயினா இது வந்து வாங்குனது இதுல கம்மி பிரைஸ் உள்ளது வந்துட்டு ரொம்ப ப்ளைனா இருந்த மாதிரி இருந்துச்சு சரி நம்ம வாங்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கட்ட அப்பதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் நமக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் வரும் டூடில் பண்றதுக்கு அப்படிட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன் இதே மாடல்ல தான் ரேட் கொஞ்சம் கூடுதலாவே இருந்துச்சு பட் இதுல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமே அதுலயும் இருந்துச்சு சோ அதுக்கு நான் இதே பெஸ்ட் அப்படி சொல்லி நான் இது வாங்கியிருந்தேன் and ஃப்ரண்ட்ல வந்து இந்த பேப்பருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ மீன் இந்த ஃப்ரண்ட் கவருமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு and இன்னொன்னு மெயினா எதுக்கு வாங்குனேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் வச்சது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏனா நம்ம ஏதாச்சும் ஒரு பேஜ் வந்து கிழிச்சோம் வேண்டாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம கிழிச்சோம் அப்படினா வந்துட்டு நம்ம அது வந்து ஆக்வர்டா தெரியாது அந்த பேஜ்ல நம்ம அந்த பேஜே இல்லாத மாதிரி இருக்கும் சோ அது ஒண்ணு and இன்னொன்னு பாத்தீங்கன்னா 2024 இல்ல 2023 அப்படி சொல்லி ஃப்ரண்ட்லலாம் எழுதல சோ நம்ம இத எந்த இயருக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை இயர்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் and ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் என்னோட சேனல்ல கூட அடிக்கடி மென்ஷன் பண்ணிருப்பேன் சோ அதுக்கு வந்து ஆப்டாவே இருந்துச்சு எனக்கு அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர்ஃபுல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது and இந்த மாதிரி ஒரு சின்னதாட்டு வந்து தேங்க்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் வந்து கொடுத்திருந்தாங்க அதுவுமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு ஹாப்பி டூட்லிங் அப்படினு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பேப்பர் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு and இது ஒரு A5 ஷீட் மாடல் I mean 5.5 and into 8.5 inches அந்த மாதிரி ஒரு A5 ஷீட் பேப்பர்ல தான் இது கொடுத்திருக்காங்க and இதுல வந்து மொத்தமா வந்து 216 pages இருக்கு இது நம்ம நிறைய விதத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து இதுல என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து ஷேர் பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல அழகா வந்து 12 new chapters 365 chances அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓவராலா இந்த மந்த்க்கு நம்ம வந்து இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட் பேஜ்லயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து செகண்ட் பேஜ்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இயர் இன் ரிவ்யூ அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து ரொம்ப கியூட்டான திங்ஸ் எல்லாம் வந்து டம்ப் பண்ணிருக்காங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேவரட் மூமெண்ட் bumps in the road அப்படினு அது வந்துட்டு நம்ம struggles எல்லாம் மென்ஷன் பண்ணி வைக்கிறது அப்புறம் what was most challenging அந்த வந்து மென்ஷன் பண்ணி வைக்கலாம் அப்புறம் வந்து lesson வந்து நம்ம லேர்ன் பண்ணது நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு lesson வந்து லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறது அப்புறம் make it happen ஏதாச்சும் ஒன்னு நம்ம வந்து பண்ணனும் அப்படி நினைக்கிறத வந்துட்டு இதல மென்ஷன் பண்ணி வைக்கிறது அப்புறம் வந்துட்டு how can I make the next year better அப்படிங்கறதையும் நம்ம இதல வந்து கோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த பேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா favorites of the year I mean சாங்ல வந்து இந்த வருஷம் வந்துட்டு என்னென்ன சாங்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கு அந்த மாதிரி அப்புறம் books வந்து படிச்சிருப்பீங்க அது வந்துட்டு எந்தெந்த books எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இயர்ல அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம் அப்புறம் ஏதாச்சும் ஈவென்ட் போணும் அப்படினாலும் இல்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஷோ மூவி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்காண்டி ஃப்ரண்ட்ல வந்து கியூட்டாட்ட ஒரு பேஜ் வந்து இதுக்குனே தனியா வந்து கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு சோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா I can and I will அப்படினு வந்து ஒரு பேஜ் வந்து கொடுத்திருக்காங்க
இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து டூ டூ வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டூ பண்ணி வைக்கலாம். அண்ட் ப்ரையாரிட்டிஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம் அதை வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் ஏதாச்சும் மீட்டிங்ஸ் இருந்துச்சு இந்த டைமுக்கு அப்படின்னாலும் வந்துட்டு இதில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டண்டான டைம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஏதாச்சும். அப்புறம் வந்து குட்டியாட்டு கீழே வந்து ஏதாவது நோட்ஸ் ஏதாவது எடுத்ததுக்கு குட்டியாக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் ரொம்ப க்யூட்டாக இட்ஸ் அ குட் டே டு பி ஹாப்பி அப்படின்னு வந்து ஒரு பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாமே கலர்ஸ் அண்ட் கோட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் இந்த பிளானர் வந்து. அதனால தான் நான் மெயினாக இது வந்து சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு ஒர்க் அவுட் அப்படின்ட்டு ஒரு பேஜேன்னு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதை ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்காண்டியும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தனியாகவே சைட்லேயும் வந்து கலர்ஸும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒன்று வந்து பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ரெட்டில் போடுற மாதிரி, எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கலர்ஸ் கம்மியாக போடுற மாதிரி அப்படியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் இன்சைட் மைண்டு அப்படின்னு. ஓகே, ஸோ இதுலேயும் வந்துட்டு நிறைய க்யூட்டான திங்ஸ் எல்லாம் இருக்குது. மை ஐடியாஸ், நம்மளோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி க்யூட்டான பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த பேஜ்லேயுமே வந்து என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறது, அப்புறம் ஏதாச்சும் மீட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைக்கிறது, அப்புறம் நம்மளோட மியூசிக்ஸ் பிடிச்சதை வந்து நோட் பண்ணி வைக்கிறது, இதெல்லாமே வந்து குட்டி குட்டியான ஸ்பேஸில் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக கால் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பேஜ்லேயும் வந்து செல்ஃப் லவ் இஸ் யுவர் சூப்பர் பவர் அப்படின்னு ஒரு கோட்டோடி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன எடுக்குதுன்னு வந்து அடுத்த பேஜில் பார்க்கலாம். So make your cards and letters more personal with these easy to follow calligraphy words. ரொம்ப க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. கேலிகிராஃபி வந்து இல்லை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை வந்து ஹலோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், டேக் கேர் அந்த மாதிரி. சிலவங்க வந்து கேலிகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க டூடில் பண்ணும் டைமில். ஸோ அதுக்குன்னே வந்து தனியாக அந்த மாதிரி பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்ரிசியேஷன் அந்த மாதிரி கிடச்சினாலும் நம்ம இதில் வந்துட்டு க்யூட்டாக ஒரு கேலிகிராஃபி வந்து பண்ணிக்கலாம். அதுக்குன்னே வந்து பேஜஸ் வந்து தனியாக அந்த மாதிரி க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னோடய ஃபேவரட்டான ஒரு பேஜு, இது வந்து சொல்லி ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நெவர் ஹேவ் அ எவர், சூப்பரான ஒரு பேஜ். இதில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்யூட்டான திங்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஸோ பீன் கேம்பிங், சீட்டட் ஆன் டெஸ்ட், ஸ்கிப்டு ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா, இல்லைனா ஏதாச்சும் பண்ணுறோம் அப்படின்னாலும் இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், ஏதாவது டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து கன்டினியூ பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் நம்ம பண்ணி பண்ணது டிக் பண்ணிவிட்டு பண்ணாதது நம்ம பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு இருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளோ யுவர் worries away. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது சிக்காக இருக்குது உங்களுக்கு அந்த டேயில், இல்லை வந்துட்டு ஒர்க் வந்து நீங்கள் அந்த டேயில் வந்து பண்ணல அப்படிங்கிறத வந்து இதில் போட்டுட்டு இந்த பபிள்ஸ் மாதிரி அதை ப்ளோ பண்ணி விட்டோம்னா போட்டிரும். ஐ மீன் அந்த worries வந்து அந்த மாதிரி ப்ளோ ஆகி போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பபிள்ஸில் வந்து ஏதாச்சும் எழுதுங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா 2 பார்ட்டிஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் அண்ட் வந்து ஒர்க்கு. அதில் வந்து நம்ம பர்சனலில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட்டில் எழுதிட்டு பிக் வின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் டிட்ன்ட் ஐ ஒர்க், ஓகே, அது வந்து நம்ம ஒர்க் பண்ணலை அப்படின்னாலும் அதை மென்ஷன் பண்ணணும். அண்ட் ஹவ் வில் ஐ இம்ப்ரூவ், அது பண்ணாதனால நம்ம வந்து எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அது பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அக்கம்ப்ளிஷ் பிக் திங்ஸ் வித் அ க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு பேஜ் வந்து க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த பேஜில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாகவே தான் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் திங்க் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வந்துட்டு ஐ கான்ட் டூ இட், ஐ எம் ஸ்டில் லேர்னிங், ஐ வில் கீப் ட்ரைங், இந்த மாதிரி எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்துட்டு நெகட்டிவாக யோசிக்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு யோசித்து நம்ம வந்து லைஃப்பை வந்து கோ ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் லைஃப்பில் வந்து முக்கியமான ஒன்று நம்மளோட சேவிங், அதுவுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 52 வீக் சேவிங் சேலஞ்சும் இதில் வந்து ஒரு பேஜில் க்யூட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எப்போ வந்து ஒரு வீக்காக வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வீக்கில் நம்ம எவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கோம் அதை டிக் பண்ணிவிட்டு வாங்க அந்த மாதிரி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ யூஸ்வலாக கேர்ள்ஸ் வந்து காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நார்மலாக வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து ரொம்ப வந்து அவசியம். ஸோ அந்த சேவிங்ஸை வந்து இதில் வந்து நம்ம அழகாக வந்து ட்ராக் பண்ணிட்டு வரலாம். அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் வந்து அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டைரி. அதில் வந்துட்டு எனக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு கோட்ஸு தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி நம்மளோட ஸ்டடி டேபிள்லையோ இல்லைனாச்சும் நம்ம ஒர்க் டேபிள்லையோ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கேற்ற ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ மீன் அந்த கட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஷேப் எல்லாமே வந்து அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாட்டு கொண்டு வரதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா, நம்ம சப்போஸ் இதை கட் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அதில் நம்ம ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா, வித் லவ், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ, ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு கப்பலாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் எழுதி அவங்க ஸ்டடி டேபிள்லையோ இல்லைனா வந்துட்டு ஒர்க் ஸ்டேஷன்லேயோ வச்சோம் அப்படின்னா அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பேப்பர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து 2 பேப்பர்ஸ் வருது, அதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஹோப்ஸ், பிளான், ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னென்னா, ஐ பிளான் டு, நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம எத்தனை ஸ்டெப் எடுத்திருக்கோம், என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் அதுக்கு எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்துட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரியான ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ ஹோப் டு, ஐ எம் ட்ரீமிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 3 செக்ஷனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த ரியல் பார்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஸ்டார்டிங் ஒரு ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு சம்மரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு மந்தில் எடுத்துக்கிட்டோம்னா 31 டேஸ்க்குள்ளதும் வந்து ஃபுல்லாமே இந்த பேஜில், இந்த 2 பேஜ்லையுமே வந்து அழகாக இருக்குது. அண்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் ஃபார் த மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மந்தில் வந்து யாருக்காச்சும் பர்த்டே வருதுன்னா வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து எழுதி வச்சுக்கலாம். அண்ட் மை கோட் ஃபார் த மந்த், இந்த மந்த்துக்கான ஒரு கோட், ஒரு மந்த் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும். ஸோ அந்த வைப்பில் நம்மளுக்கு என்ன கோட் வருது அப்படிங்கிறது வந்து அதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் எண்டில் வந்து குட்டியாட்டு ஒரு நோட்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதில் கூட ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஹைலைட்ஸ் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிசொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செல்ஃப் கேர் கோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது. ஓகே, நம்ம அடுத்த பேஜ் போயிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மந்த்துக்கான பேஜஸ். இத்தனை பேஜஸ் இருக்குது. மொத்தமாக ஒரு மந்த்துக்கு வந்து 6 பேஜஸ் வருது. ஸோ நம்ம அந்த மந்தை வந்து நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோம், ஏதாச்சும் வீட்டில் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியலாக வந்து நம்ம என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஏதாச்சும் இருக்கும், ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேட்டில் வந்து நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஹாப்பியான திங்ஸ் அண்ட் சேடான திங்ஸ் வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னு நினச்சதை கூட நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ளோ பண்ணிடலாம். அண்ட் அடிக்கடி வந்து நம்ம என்னென்ன பிளான்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு அடிக்கடி நம்ம நார்மலாக இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து தோணும், பட் அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அது மறந்துடும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைரி வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது கூடவே வந்து நம்ம செல்ஃப் கேர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். செல்ஃப் கேர்னால் நம்மளுக்கான டைம், மீ டைம் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒர்க்கை கூட இதில் வந்து நம்ம அசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராக் பண்ணலாம். அதுக்குள்ள பேஜஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி எல்லா மந்த்ஸ்க்குமே வந்து தனித்தனியாக 6 பேஜஸாக வச்சு இந்த இந்த பிளானர் ஃபுல்லுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாட்டு வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால தான் இந்த பிளானரை நான் வந்து மெயினாக வந்து வாங்கினதே. என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லி தனித்தனியாக வந்து ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு நாளைக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஐடியா உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து நெக்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில், ஒரு கிளாஸ் பாட்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கிளாஸ் பாட்டில் வந்து கலர் பேப்பர்ஸ், பிளெயினான குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப் பேப்பர்ஸும் எடுத்துக்கோங்க. அந்த இயரில் என்னென்ன ஹாப்பியான திங்ஸ் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் வந்து சின்னதாக வந்து நோட் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு அந்த இயர் எண்ட் ஆனதும் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹாப்பினஸ் நம்ம வந்து பேப்பரில் போட்டுப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம கப்புள்ஸாவோ இல்லைனா வந்துட்டு நம்ம தனியாகவோ இல்லைனா நம்ம ஃபேமிலியாவோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம ரீட் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே. இதையுமே வந்து நம்ம அங்கங்கே வந்து அப்பப்போ ஒட்டி வச்சுக்கலாம். இதுவுமே ரொம்ப க்யூட்டாக நம்ம டூடில் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிளானர் வந்து பிடிச்சிருந்த அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டூட்லிங் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி விஷன் போர்டும் நான் வந்துட்டு 2024 ஸ்டார்டிங்கில் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நான் வந்து விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு கோ வித் அ ஃப்ளோ பர்சன் தான். பட் இந்த வாட்டி தான் வந்துட்டு 2024 நம்ம ஒரு பிளானர் வாங்கி நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு வந்து வாங்கியிருக்கேன். வர 2024 உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அண்ட் அது கூடவே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாவில் நம்மளை ஃபாலோ பண்ணலாலும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். டடா.